எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்கே நடிப்பில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியாகவிருந்த படம் தான் SK17. இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் படக்குழு ஆஃபீஸில் வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஒரு படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் அவங்க தான் தயாரிக்கிட்டு இந்த ஒரு படத்தை விக்னேஷ் சிவன் அவர் தான் இயக்கவிருந்தார். இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அனிருத். இந்த ஒரு படத்தில் நம்ம எஸ்கே தான் நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவலை ஆஃபீஸில் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா இந்த ஒரு படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வெளிவரல. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு படத்தில் விக்னேஷ் சிவன் சொன்ன பட்ஜெட் ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த ஒரு படத்தை தயாரிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. பட் லைக்கா ப்ரொடக்ஷன் அறிவிக்கும் போதே பிக் பட்ஜெட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களே அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க. ஆனால் எதுக்காக இந்த ஒரு படம் ட்ராப் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சரியான தகவல் இன்னும் கிடைக்கல. அப்படின்னாலுமே கூட SK17க்கு நம்ம எஸ்கேனா மற்றும் அனிருத் அவங்க 2 பேருமே அட்வான்ஸ் வாங்கியிருந்தாங்க. அந்த ஒரு அட்வான்ஸ் வாங்கினதுக்காக தான் இப்போ டான் படத்தில் லைக்காவுக்கு இந்த ஒரு படத்தை பண்ணி கொடுக்குறாங்க. இதை தொடர்ந்து விக்னேஷ் சிவன் அவரும் சொல்கிறது ஒன்று தான், நல்ல ஒரு தயாரிப்பாளர் மற்றும் இந்த படத்துடைய பட்ஜெட்டும் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறனால இந்த ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சாரு அப்படின்னா இந்த ஒரு படம் ஸ்டார்ட் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் விக்னேஷ் சிவன் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா விக்னேஷ் சிவன் மற்றும் நம்ம எஸ்கேனா 2 பேருமே சேர்ந்து படம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை 2 பேருக்குமே இருக்குது. அப்படிங்கனால இந்த ஒரு படம் ஸ்டார்ட் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது ஒரு 2030 நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கனால இந்த ஒரு படத்தை ரசிகர்களும் ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் பெல் பட்டனே அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.